நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ரமேஷ்ங்கிறவரை பார்க்கணும். என்ன விஷயம்? அது அவர்கிட்ட தான் பேசியாகணும். அதோ அங்க ரமேஷே வராரு. யார் நீங்க? என்ன வேணும்? நான் சைமன் ஜோசப். இறந்து போன லக்ஷ்மி நாராயணோட ரொம்ப நெருங்கிய நண்பன். டாக்டர் கோஷியை பார்த்தேன். உங்களை பற்றி சொன்னார். உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. உண்மையிலேயே கேட்குறேன், நீங்கள் யாரு? என் நண்பன் லக்ஷ்மி நாராயணன் கார் ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டான். ஓகே, ஆனால் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டரும் அவரோட சேர்ந்து நீங்களும் லக்ஷ்மி நாராயணன் வீட்டை தேடி ஏன் போனீங்க? நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லையே, அதனால தான் கேட்டேன். நீங்க யாரு? லக்ஷ்மி நாராயணனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த கேள்வி இப்ப நான் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் எனக்கு யாருன்னு. போலீஸ் வேலையெல்லாம் இல்லை சார். எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன், அவ்வளவுதான். போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் சொல்றாரு, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில ஏதோ அடிபட்டு இருக்குன்னு. அப்படின்னா அவரை யாரும் அடிச்சிருக்காங்க. அது யாரு, எதுக்காக? அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ முன்னாடி பார்த்து பேசின உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அவர் எழுதியிருக்கிறது, ஒன்னு நான் கொல்லப்படுவேன், இல்ல தற்கொலை பண்ணிக்குவேன். இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி இது லக்ஷ்மி எழுதுனதில்ல. அவனுக்கு வந்த ஒரு லெட்டர். இந்த லெட்டரோட மீதி அவரோட பரிசில் இருந்து தான் கிடைச்சது. அப்படி இந்த பேப்பர்ல சொன்ன மாதிரி என்ன இருக்கும்? பொதுவா என் நண்பன் ரொம்ப சாஃப்டானவன். காலேஜில் இருந்தே எங்க நட்பு ஆரம்பமாயிடுச்சு. அவனுக்கு அவ்வளவா நண்பர்கள் யாரும் இல்லை. ஒரு டைம் சிஏ ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி நாராயணனும் நானும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கணும். பக்கத்திலேயே ஓனர் வீடு, பணக்கார கிறிஸ்டின் குடும்பம். சமையல் எதுவும் செய்ய தெரியாத எங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களோட இருந்த நட்பு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அந்த குடும்பத்து பொண்ணு மீனாவுக்கு லக்ஷ்மி நாராயணன் மேலே ஒரு இஷ்டம். ரொம்ப லேட்டாக தான் எனக்கும் தெரிஞ்சது.